அடுத்து நம்முடைய நீதியரசர் சந்துரு அவர்கள், ஒன் மேன் கமிஷன், அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆங்கிலத்தை தலைப்பு டு அவாய்டு வயலன்ஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி ஃபீலிங் அமாங் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜாதி சமுதாயம் அது சார்ந்த ஒரு எண்ணம் வரக்கூடாது என்பதற்கான, அதன் மூலமாக வன்முறை வரக்கூடாது என்பதற்கான ஆய்வறிக்கை என்ற அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கை யார் படித்திருந்தாலும் கூட தெரியும், அதில் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் அந்த அறிக்கையில் இருக்குது. ஸோ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த ஆய்வறிக்கையில் எங்கேயெல்லாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. முதல் கருத்து, பள்ளிக்கூடத்தில் ஜாதி இருக்கணுமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஜாதிக்காக வன்முறை இருக்கணுமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு கமிட்டி போடணுமா? கண்டிப்பாக போடணும். அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க அந்த ரிப்போர்ட் கொடுக்கணுமா? கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நாங்கள் சொல்வது ரிப்போர்ட்டை கொடுக்காதீங்க, ரிப்போர்ட் மேலே ஆக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, நாங்கள் சொல்வது ப்ராக்டிக்கலாக அந்த ரிப்போர்ட்டின் மீது நடவடிக்கை எடுங்க. அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான ஒரு மாணவ சமுதாயத்தை அமைக்க முதலமைச்சர் அவர்கள் பாடுபடணும். முதல்ல இன்னைக்கு கல்லர் சமுதாயத்தினுடைய சீர்மரபு பள்ளி, ஆதி திராவிடர் பள்ளி எல்லாம் இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரிப்போர்ட்டினுடைய ஒரு அம்சம் இருக்குது. எங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது. காரணம் நமக்கு தெரியும், சில சமுதாயத்திற்கு நாம் சிறப்பு சலுகை கொடுக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் நீண்ட காலங்களுக்கு சிறப்பு சலுகை இருக்கணும். அந்த கம்யூனிட்டியினுடைய அந்த காஸ்டினுடைய ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேக்வர்ட்னஸை எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணணும். அதை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து ஒரு காமனாலிட்டியை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கும். ஜாதி தன்மை வரக்கூடாது, ஜாதி அடையாளம் வரக்கூடாது என்றால் அதற்கு வேறு விதத்தில் பாடுபடணுமோ தவிர பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து ஜென்ரல் எஜுகேஷனில் இணைக்கக்கூடாது. அதே போல் இரண்டாவது, அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க, அந்த பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய டாமினன்ட் காஸ்ட், அதாவது ஆதிக்க சமுதாயம் அங்கே அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக வரக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை ஆய்வறிக்கையில் ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது. அதாவது ஒரு டீச்சரை நாம் ரெக்ரூட் பண்ணும்போது இனி காஸ்ட்டை பார்த்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பித்து இனி காஸ்ட்டை பார்த்து போஸ்டிங் போடுவோமா? ஓ நீங்கள் இந்த காஸ்ட்டு, நீங்கள் சவுத்தில் இல்லை, நீங்கள் நார்த்துக்கு போங்க, நீங்கள் வெஸ்ட்டுக்கு போங்கன்னா ஒரு டீச்சரை காஸ்ட்டு பார்த்து போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம். ஜாதியை பார்த்து ஒரு டீச்சரை ஒரு பள்ளிக்கூடத்தில் போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம். இது எப்படி நாங்கள், அதாவது மாணவ செல்வங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கே தடுக்கணுமோ தவிர இருக்கக்கூடிய ஆசிரியரை நான் டாமினன்ட் காஸ்ட், அதாவது ஆதிக்க சமுதாயம் இல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து ஆசிரியரை போட்டு நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய கருத்து யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.